என் பேர் வி முத்து மீனா. நான் இன்டர்நேஷ்னல் ஷார்ட் புட் பிளேயர். நான் முத்து மீனாவோட அம்மா. நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து வரோம். அவங்க இப்போ 9 வருஷமாக ஷார்ட் புட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நேஷ்னலில் 8 கோல்டு 3 சில்வர் வாங்கியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஓப்பன் இன்டர்நேஷ்னலில் ஒரு கோல்டு, ஒரு சில்வர், ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்புறம் பேரா ஏஷியன் போய் 7th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. பாப்பா வந்து ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு அவங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. கடவுள் எனக்காக கொடுத்த குழந்தை, அப்போ நான் என் குழந்தைய ஒதுக்கி வைக்க முடியாது. அப்போ எல்லா இடத்துக்கும் நான் கூட்டிட்டு போகணும்னு தான் நினைப்பேன், கூட்டிட்டும் போவேன். அந்த இடத்துல வந்து ஏன் உன் பிள்ளை ஒரு மாதிரி இருக்கு, ஏன் இப்படி பண்ணுது, நீ வீட்டில் விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே, அந்த மாதிரி ஒரு இதாக பேசும்போது மனசு அவ்வளோ கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. அப்போ ஒண்ணுல அழாம பேசு, தைரியமா எழுதிட்டா. 2023 மகாராஷ்டிரா பூனே நேஷனல் போய் பாப்பா கோல்டு வின் பண்ணி வந்தாங்க. அதுக்கு நம்ம துணை முதல்வர் ஐயா வந்துட்டு மொத அப்பதான் உயரிய ஊக்கத்தொகை 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாங்க. எனக்கு அவங்க கொடுத்த ரூபா வந்து எனக்கு 18ல் வச்ச நகையை திருப்பறதுக்கு உதவியா இருந்துச்சு. அதை விட பெரிய விஷயம் என்னோட உயிரை காப்பாற்றி கொடுத்தது. ஏன்னா எனக்கு வந்து இடையில திடீர்னு கேன்சர் வந்துருச்சு, நான் சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அவங்க கொடுத்து உதவுனனால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். உதயநிதி சாரை வந்து நாங்கள் 2023 தான் முத பார்த்தோம். அப்போது என் பொண்ணுக்கு கை கொடுத்துட்டு, நீ இன்னும் நிறையா மெடல் பண்ணணும், இந்தியாவுக்காக நீ இன்னும் நல்லா விளையாடணும், அந்த மாதிரி அவங்க பேசினாங்க. எதுனாலும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க சார். அந்த வார்த்தையே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு. பாப்பாவோட ஒரு பெரிய கனவு சிஎம் சாரை பார்க்கறது. ஏன்னா எங்கள் ஊருக்கு சிஎம் சார் வந்திருந்தாங்க. ஒரு சுற்றுப்பயணம் வந்திருக்கும் போது நாங்கள் அப்போ யதார்த்தமாக சாரை பார்த்தோம். சார்னு கையை நீட்டினோடனே சார் உடனே அவங்க காரை நிறுத்தி எங்களை கூப்பிட்டு பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. என் பிள்ளைக்கு ஒரு வழிகாட்டினது அவங்க தான். ஸோ அந்த நன்றி நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் சார்.